அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழால் இணைவோம் என்கிற முழக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்து தமிழ் திசை நாளிதழ் வாசக பெருமக்களின் பேராதரவோடு 9வது ஆண்டினை நிறைவு செய்து 10வது ஆண்டில் வலம் வருகிறது. இந்த சிறப்புமிக்க 10வது ஆண்டில் இந்து தமிழ் திசை நாளிதழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான நேர்மறையான செய்திகளை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளாக விளங்குகிற தொழில்துறை, விவசாயம், கல்வி, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பல சிறப்பான நிகழ்வுகளையும் கள அளவில் முன்னெடுத்து வருகிறது. கரோனா போன்ற பெருந்தொற்று காலத்தில் கூட கள அளவில் இணைய வழியே இந்து தமிழ் திசை நாளிதழ் முன்னெடுத்த பல சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் வாசக பெருமக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பையும் சிறந்த பலனையும் அளித்திருக்கிறது. அந்த வகையில் சிறப்புமிக்க தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற இந்த இணைய வழி தொடர் நிகழ்வின் 13வது நிகழ்வில் இன்றைக்கு நாம் சந்திக்கின்றோம். இந்த சிறப்புமிக்க இணைய வழி நிகழ்வில் இணைந்திருக்கிற 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரியில் இளங்கலை, முதுகலை படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு பயனளிக்கிற வகையில் நமது தேசத்தின் பாதுகாப்பு பணிகளில் நாம் பங்கேற்பதற்கான, நாம் பணி செய்வதற்கான வாய்ப்புகள் என்ன, அதற்கு நம்மை எந்த வகையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான பல்வேறு விளக்கங்களை, வழிகாட்டுதல்களையும் தெளிவுகளையும் வழங்குவதுதான் இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற சிறப்புமிக்க நிகழ்வின் முக்கிய அம்சம். அந்த வகையில் இந்து தமிழ் திசை நாளிதழோடு இந்த சிறப்புமிக்க தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற நிகழ்வை இணைந்து நடத்தி வருகிற சாய்ராம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் RMK கல்வி நிறுவனங்கள் சார்பாக மீண்டும் அனைவரையும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். இந்த சிறப்புமிக்க தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற இணைய வழி தொடர் நிகழ்வில் 13வது பகுதியில் சிறப்புமிக்க 2 ஆளுமையாளர்கள் நம்மோடு இணைந்து நமக்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான பல செய்திகளை தர இருக்கிறார்கள். அவர்களை இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வணங்கி வரவேற்று, முதலாவதாக நாம் அன்போடு வரவேற்பது தமிழ் வாசக உலகமும் இந்து தமிழ் வாசகர்களும் நன்கறிந்த இராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி. டெல்லிபாபு அவர்களை வருக வருக என்று முதலில் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் சார், வெல்கம். நமது நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற இணைய வழி தொடர் நிகழ்வினை தனது சிந்தனை பூர்வமான கேள்விகளாலும் தனது அறிவு சார்ந்த ஆக்கப்பூர்வமான ஒரு வினாக்களாலும் மிகச்சிறந்த முறையில் முன்னெடுத்து வருகிற மரியாதைக்குரிய டாக்டர் வி. டெல்லிபாபு அவர்களை பற்றிய ஒரு எளிய அறிமுக குறிப்பு. முனைவர் வி. டெல்லிபாபு அவர்கள் APJ அப்துல் கலாம் அவர்கள் பணிபுரிந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDOவில் பணியாற்றி வருகிற ஒரு விஞ்ஞானி. போர் விமான என்ஜின் ஆராய்ச்சி மற்றும் உருவாக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விமான என்ஜின் தொழில்நுட்பம், வணிக மேலாண்மை, தமிழ் இலக்கியம் ஆகிய துறைகளில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் உற்பத்தி பொறியியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர் என்பது இன்னொரு சிறப்பு. தொழில்நுட்பங்கள் மக்களுக்காகவே என்கிற கல்லூரிகளில், பள்ளிகளில், ஊடகங்களில் தொழில்நுட்பம் எழுச்சி உரைகள் மூலம் விவசாயத்தை உருவாக்கி வருகிற நமது சிறப்பு விருந்தினர் இராணுவ விஞ்ஞானி அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி. டெல்லிபாபு அவர்களை மீண்டும் வருக வருக என்று வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். சிறப்புமிக்க இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் இணையவழி நிகழ்வின் இன்னொரு சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு அப்பாவுராஜ் அவர்கள். சிறந்த விஞ்ஞானியும் சேர்மனுமான திரு அப்பாவுராஜ் அவர்களை வருக வருக என்று இணைப்பில் இணைந்திருக்கிற அனைத்து மாணவ இந்து தமிழ் வாசகர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். இந்து தமிழிசை நேயர்களுக்கும் முருகேசனுக்கும் மற்றும் இந்த இந்து தமிழ் திசையில் பணிபுரியும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
மிக்க மகிழ்ச்சி சார். நமது மரியாதைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் ஆர் அப்பாவுராஜ் அவர்கள் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வாசகர் பெருமிதம் கொள்கிறேன். சேட்டம் அமைப்பின் சேர்மனுமான அவர்கள், அதாவது சேட்டம் தலைவராக ஜூன் 20 வருகிற அவர் பல சிறப்பான பெருமைகளுக்கு உரியவர். அவரது சிறப்புகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமாக சொல்ல போகலாம். அதில் வாசகர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய குறிப்பான சிறப்பு என்னவென்றால் 2020 ஜூன் 22 அன்று சேட்தாக மிகச்சிறந்த முறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். திரு ஆர் அப்பாவுராஜ் அவர்கள் சென்னை MID-யில் 1982 ஆண்டில் பட்டம் பெற்றதோடு சென்னை IIT-யில் 1984 ஆண்டில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1986 ஆண்டில் DRDO-வில் வேலைக்கு சேர்ந்தார். பின்பு சென்னை IIT-யில் 2 ஆண்டுகள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டாகவும் அதிவேக மையங்களுக்கு நிலைக்கான சிமுலேஷன் மாடலை உருவாக்கும் மிக சிறப்பாக செய்தவர் தான் நமது சிறப்பு விருந்தினர் ஆர் அப்பாவுராஜ் அவர்கள். மார்ச் 2018 DRDO-வில் இருந்து ஓய்வு பெற்றார். அக்டோபர் 2012 மார்ச் 2018 வரை சிங்கப்பூரில் இயக்குநராக BHCE ஆக இணைந்து பல மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டதில் முன்னோடி திருமிகு ஆர் அப்பாவுராஜ் அவர்கள். இவரது காலத்தில் தெர்மோபோரிக் வெடித்து பங்கர் வெடிப்பு சோதனைகள், கமிஷன் செய்யப்பட்ட தொட்டிக்கு எதிராக உருவகப்படுத்தப்பட்ட HE துப்பாக்கிச்சூடு மற்றும் அர்ஜுன் பீப்பாய்களுக்கான விபத்து விசாரணை சோதனைகள் போன்ற பல பாதுகாப்பு முக்கியமான துப்பாக்கிச்சூடு சோதனைகள் இவரது முன்னெடுப்பில் நடத்தப்பட்டது என்பது பெருமைக்குரியது. இவரது பதவி காலத்தில் பல உள்நாட்டு ஆயுத அமைப்புகள் மதிப்பீடு செய்யப்பட்டன என்பது இன்னொரு சிறப்புக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, தனுஷ்கன், AD-AG கன், 130 mm ஆர்டிலரி கன் ஆகியவை மாற்றியமைக்கப்பட்டதும் இவரது பங்களிப்பு. 1990-2012 ஆண்டு ITR சந்திப்பூரில் விஞ்ஞானியாக பாதுகாப்பு தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு ஏவுகணை வளாகங்களில் இருந்து சிக்கலான ஏவுகணை அமைப்பு சோதனை உறுதி செய்த திருமிகு ஆர் அப்பாவுராஜ் அவர்கள் ஆகாஷ் ஏவுகணை மதிப்பீடு மற்றும் பிற தொடர்புடைய சோதனைகளுக்கான வான்வெளி இலக்கு அமைப்பை அமைப்பதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். LRSAM, பிரம்மோஸ் அண்ட் AD ஏவுகணை அமைப்புக்கான புதிய ஏவுதள வசதிகளை. இவரது சாதனைகளுக்காக இவருக்கு 2012 ஆண்டின் சிறந்த விஞ்ஞானி விருது, சிறந்த செயல்திறன் விருது 2010 என விருதுகள் மற்றும் தலைமையகத்து விருதுகள் பலவற்றை பெருத்த பெருமையாளர் தான் நமது சிறப்பு விருந்தினர் ஆர் அப்பாவுராஜ் அவர்கள். DRDO-வில் இவர் பணியாற்றிய காலத்தில் 10 பத்திரிகைகளில் கட்டுரைகளை வெளியிட்டதோடு தேசிய மற்றும் சர்வதேச நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட மாநாடுகளில் கட்டுரைகளை வாசித்தவர் என்கிற பெருமைக்குரிய நமது சேப்டம் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான ஆர் அப்பாவுராஜ் அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். வெல்கம் சார். அன்பான வாசக நேயர்களே, இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் என்கிற தொடர் நிகழ்வில் இணைந்திருக்கிற பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே, இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் இணையவழி தொடர் நிகழ்வின் 13வது பகுதியை இன்றைக்கு காண இருக்கிறீர்கள். இந்த சிறப்புமிக்க பகுதியில் 2 ஆளுமையாளர்கள் இப்போது நம்மிடையே கலந்துரையாடி பல்வேறு பாதுகாப்புத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை நமக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நிகழ்ச்சியில் ஏற்படும் கேள்விகளை, சந்தேகங்களை உங்களுக்கு சாட் பாக்ஸில் கேள்விகளாக எழுப்பினால் அதற்கு பதில் தருவதற்கும் சிறப்பு விருந்தினர்கள் காத்திருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த தேசம் காக்கும் நேசப்பணிகள் இணையவழி தொடர் நிகழ்வின் 13வது பகுதியை தொடக்கி வைத்து கலந்துரையாடுமாறு ராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் Dillibabuவை அன்போடு வேண்டி வணங்கி வரவேற்கிறேன். மிக்க நன்றி. அறிமுக உரை நிகழ்த்திய கவிஞர் முருகேஷ் அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் இணைந்திருக்கிற செப்டம் நிறுவனத்தின் தலைவர் திரு ஆர் அப்பாவுராஜ் அவர்களுக்கு வணக்கம். தேசம் காக்கும் நேச பணிகள் என்கிற இந்த தேசம் காக்கும் நேச பணிகள் என்கிற இந்த இணைய தொடர் நிகழ்வில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் எங்கள் இருவரின் சார்பாக எமது வணக்கங்களை பதிவு செய்து கொள்கிறோம். DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இந்த நிறுவனம் முப்படைகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் அறிவியல் தொழில்நுட்ப மூளையாக செயல்படுகிற நிறுவனம்.
இந்த பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான கருவிகளையும் தொழில்நுட்பங்களையும் தளவாடங்களையும் உற்பத்தி வடிவமைத்து சோதனை செய்து உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனமாகவே இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் இன்னொரு சிறப்பு அனைவரும் அறிந்ததே, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் DRDO நிறுவனத்தில் பணிபுரிந்தவர். DRDO நிறுவனத்தில் பணி புரிந்தவர் என்பதோடு நில்லாமல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தனது பணியை DRDO நிறுவனத்தில் தான் துவங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிறகு பல நிறுவனங்களில் அவர் பணியாற்றினார். இடையில் இஸ்ரோ நிறுவனத்தில் அவர் பணியாற்றினார். பிறகு மறுபடியும் DRDO நிறுவனத்திற்கு விஞ்ஞானியாக பணியில் அமர்ந்தார். தொடர்ந்து DRDO நிறுவனத்தில் ஏறக்குறைய 21 ஆண்டுகள் அப்துல் கலாம் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். அந்த 21 ஆண்டுகளில் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். அப்பொழுது அதை பொது இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் DRDO என்ற பதவி இருந்தது. இப்பொழுது அந்த பதவிக்கு சேர்மன் DRDO என்று பெயர். ஆக 7 ஆண்டுகளுக்கு மேலாக DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்து DRDO நிறுவனத்தின் பல தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை தன்னுடைய தொழில்நுட்ப தலைமை பண்புகளால் வழிநடத்தியவர் அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களைப் போலவே பல தொழில்நுட்ப தலைவர்களை தேசத்திற்கு தந்த நிறுவனம் DRDO நிறுவனத்தின் தலைவர்களாக இருந்த 2 மூத்த விஞ்ஞானிகள் பின்னாளில் இந்திய அரசினுடைய அமைச்சராக பதவியேற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களை பற்றிய விவரங்களை நாம் நிகழ்வில் பார்ப்போம். தொடர்ந்து அவரை போலவே பல விஞ்ஞானிகள் மாபெரும் தொழில்நுட்ப தலைவர்களாக, அறிவியல் ஆளுமைகளாக வார்க்கப்பெற்று இந்திய தேசத்தினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்னமும் களமாடி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட DRDO நிறுவனத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, இளைஞர்கள், யுவதிகள், மாணவிகளுக்கான வாய்ப்புகள் என்னென்ன, அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு அவர்கள் என்ன படிப்புகளை படித்திருக்க வேண்டும், அதற்கான நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன, அதற்கான தகுதிகள் என்னென்ன, எப்படி மாணவ மாணவிகள் தங்களை அந்த பதவிக்கேற்ற தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வது என்று பல ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காகத்தான் நமது சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். திரு அப்பாவுராஜ் அவர்கள் மிக மூத்த ஏவுகணை விஞ்ஞானி. அவருடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களோடு ஒன்றாக பணிபுரிந்தவர். அந்த அனுபவங்களை கூட நமது நிகழ்ச்சியில் இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்வார். பிறகு ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் என்கிற ஒருங்கிணைந்த சோதனை வளாகத்தினுடைய இயக்குநராகவும் பணியாற்றியவர். DRDO நிறுவனத்தில் ஆட்களை வேலைக்கு எடுக்கிற, ரெக்ரூட்மெண்ட் செய்கிற அமைப்புகள் என்று சொன்னால் 3 அமைப்புகள் இருக்கும். ஒன்று RAC என்கிற ஒன்று அமைப்பு, ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் சென்டர். இன்னொன்று செப்டம் என்கிற அமைப்பு, சென்டர் ஃபார் பர்சனல் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற அமைப்பு. மூன்றாவது UPSC. இதில் எண்ணிக்கையில் மிக அதிகமான அளவு பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அமைப்பு செப்டம் என்கிற அமைப்பு. அந்த செப்டம் அமைப்பினுடைய தலைவராக தற்போது பணியாற்றி வருகிறார். புதுதில்லியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேரடியாக நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். இப்போ DRDO அப்படி என்றாலே அது ஒரு ஏவுகணை தயாரிக்கிற, ஏவுகணையை வடிவமைக்கிற ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் இருக்கிற நிறுவனம் என்ற ஒரு பிம்பம் பொதுவெளியில் இருக்கிறது. பிறகு போர் விமானங்களை அவர்கள் தயாரிப்பார்கள் என்கிற ஒரு பிம்பம் பொதுவெளியில் இருக்கிறது. சார், இப்போ DRDO நிறுவனத்தினுடைய ஆய்வகங்கள் எந்தெந்த துறைகளில் எல்லாம் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றன, DRDO விஞ்ஞானிகள் எந்தெந்த ஆராய்ச்சிகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்லலாம். Now, I think we can go to the first slide. DRDO, there are 7 major technology cluster. I mean, முக்கியமான ஃபீல்டுங்கிறது கிளாசிஃபை பண்ணீங்கன்னா 7 பிரிவுகளா அதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன் இஸ் ஏரோநாட்டிக்கல் கிளஸ்டர், அதாவது ஏர்கிராஃப்ட் அண்ட் UAVs and plus surveillance aircraft plus AWACS, sky, eye in the sky, and parachute, all this comes under that. Then comes what is called ACE cluster, armament and compact engineering. That means guns, tanks and explosives, all this which is required for Army, Navy, Air Force. That is what is being designed and developed, as Dillibabu told. That is one type of cluster. So ACE cluster. Then electronics cluster, that is all type of electronics system, that is you call radars. Mainly we make
surveillance radars or tracking radars, which is meant for Akash weapon system or air mounted weapon system radar. All this type of radars they make. Then naval system clusters. That means for Indian Navy, weapon system plus submarine research and ships research, all this is done in the naval system cluster. We also got life science cluster, like you told, COVID time. We prepared a 2G medicine for a quick relief for the corona patients, and oxygen plants all over India. DRDO has installed, very well. So this is another type of life science. They prepare high altitude research for Jawans who are sitting in the ice minus 50 degree. They are sitting. They have to take their food. They have to keep their physique in good conditions for fighting war anytime, defending the country. For this, their body comfort, they have to look at it. So we have got different area to do research so that அவங்க எல்லாம் ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுக்குறது DRDO லைஃப் சயின்ஸ் இது பண்றாங்க. Plus we have also got other corporate cluster, and we have what is called bridges and other thing we make, that is under AC, like you got சொல்றாங்கல தளவாடங்கள், பெரிய தளவாடங்கள், bridges for quickly transporting men and material. So they make over the culvert, over the river, they can erect the bridges in only 2 hours, 3 hours. That type of bridges and laying equipment, all that they are also making. There is also is there. Plus like this computers, we have got a different type of high research in security, cyber security, all this also happening. We have got corporate clusters. So we have got different all area, multidisciplinary area, means you name anything, we have got all this done. This is what he clearly put in this slide. So we can go through all this. We have got artificial intelligence. There are 5 young scientists lab where we have got doing smart sensors, then artificial intelligence, cognitive technology, smart material. This is all done by young scientist lab. That is 5 young scientist lab. அதாவது 35 வயசுல ஒரு டைரக்டரா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடைக்காது. ஸோ 5 ஆர்கனைசேஷன்ல ஒருத்தர் பெங்களூர்ல இருக்காரு, ஒருத்தர் பூனேல இருக்காரு, ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. அதே மாதிரி பெங்களூர்ல 2 லேப் இருக்கு. ஸோ கல்கட்டால ஒன்று இருக்குது. ஸோ we have got 4-5 labs. Young scientist lab is there, where it is director of the lab is 35 years minus, younger than 35 years fellow. So they are also doing great work. So we have got different type of field of activity where everyone can find their field. If you do very well in a particular field, you will find a place in DRDO. That is what I want to say is a multidisciplinary. Unlike space agency, BARC, we have got all type of discipline covered in DRDO. That is what I want to share with all my students in this in this இணையதளத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்றேன், என்னோட ஒரே ஒரு இது அதுதான், DRDO வந்து lot of opportunities there, anywhere you can fit in there. Yes, this is my brief thing about DRDO. Yes. சிறப்பு, மிக சிறப்பாக. So you already put the slide. Yeah, மிக சிறப்பாக சொல்லுங்க. அடுத்தால நீங்க சொல்லுங்க. ரைட். மிக சிறப்பாக நீங்கள் சொல்லுங்க. நெக்ஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா DRDO நிறுவனம் வெறும் ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் மட்டும் தயாரிப்பதில்லை. பல துறைகளில் 7 விதமான தொகுதிகளில் கிளஸ்டர்ஸ் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இயங்கி வருகிறது. அதிலும் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், கடலின் மேல் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், நிலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், விண்வெளியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்று பல தரப்பட்ட துறைகளில் எல்லா பொறியியல் தொழில்நுட்பமும் இணைந்த ஒரு பணியை DRDO ஆய்வகங்கள் செய்து வருகின்றன. பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவில் பிற ஆய்வு நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் தான் ஆய்வை செய்வார்கள். விண்வெளி துறையில் ஆய்வு இருக்கும், இல்ல அணுசக்தி துறையில் ஆய்வு இருக்கும். ஆனால் DRDO நிறுவனத்தை பொறுத்தவரையில் அறிவியல், பொறியியல், தொழில்நுட்பம் சார்ந்த பல துறைகளில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட ஆய்வகங்களில் குறிப்பாக இளம் விஞ்ஞானிகளும் களமாடி வருகிற ஒரு நிறுவனம் என்பதை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறீர்கள். சார், DRDO நிறுவனத்தினுடைய பல ப்ராடக்ட்ஸ் என்கிற பங்களிப்புகளை பற்றி நமக்கு தெரியும். அதுல குறிப்பா சில DRDO நிறுவனத்தின் உருவாக்கிய கருவிகள் அல்லது பொருட்களை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? மேஜர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் DRDO. ஆமா, நீங்களே ஒரு பாத்துருக்கீங்க. மேஜர் ப்ராடக்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன் இஸ் பிரைம் இம்பார்ட்டன்ஸ். அதனால நான் சொல்றேன் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ். ஐ டோன்ட் திங்க் எனி கண்ட்ரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் கொடுக்க மாட்டாங்க. நோபடி கேன் இம்போர்ட் லைக் Agni 5, Agni 4, Agni 3 பிளஸ் ஆன்டி சேட்டலைட்
other this type of missile program. That is one ஏவுகணைகள் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப strategic that can carry a warhead which is unconventional. So that is one major achievement. DRDO provided all these two services for securing the nation. அது வந்து பாதுகாப்புக்காக இதை உருவாக்குனது DRDO, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Tejas fighter aircraft, which is superior to many countries are competing now. I mean, they want Tejas aircraft. So, அதுலயும் பாத்தீங்கன்னா Army Air Force has ordered 86 numbers. So now they have to meet this in 5 or 6 years HAL. So our own Indian design and developed Tejas aircraft, which is on par with any fighter aircraft in the world. And it is 4.5 generation they call. And our Dillibabu கூட இல்ல ரிசர்ச்ல இருந்திருக்காரு, இன்ஜின் ரிசர்ச்ல. ஸோ அது ஒன்று அந்த ஏர்கிராஃப்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் டேங்க். DRDO is produced the best tank. Every army I have gone to Pokhran and other places, they are Javans, they are very happy with the Arjun tank. Their maneuverability, their handling, automation, crew comfort, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி, ப்ரிசிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வெரி வெரி குட். நல்ல ஒரு ஆயுத வெடிப்பால செய்யப்பட்டது. சிவிஆர்டி சென்னை தான் மெயினா பண்ணது. அவங்க அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஊர்வம் கூட அவங்க பண்றாங்க டேங்க்ஸ் கூட. அதே மாதிரி தனுஷ் கன் சொன்னாரு, அதுவும் ஒன்று முக்கியமான கன்னு. தென் ஏடாக் சொன்னது 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வரைக்கும் ஷெல்ல வந்து ஃபயர் பண்ணும் கன்ல இருந்து. அதுவும் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ப்ரிசிஷன் கன்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் கன்ஸ் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ ARD, HMR இவங்கெல்லாம் கூட்டா செஞ்சது அந்த கன்னு. அது வந்து பிரைவேடைஸ்டு, டாடா பவர் அண்ட் பாரத் போர்ச்சி. ஸோ பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பிளேயிங் கீ ரோல் இன் திஸ் கன். Like that, radars, we have got Rohini radar, we have gone to, and border surveillance radar for army, and naval based radar, air based radar, idella LRD system lab has developed. And many such systems by small products like fire detection system, fire suppression system, adha mari commercial interest ulla product kuda panniranga DRDO. Adha mari pala products have been brought out, and more than 2 lakhs crore worth of item has been realized so far for services, and we also export potential of 20,000 crores have been identified. Actually the first time India la vandu DRDO design developed product vandu export பண்றாங்க. அது last couple of years we have already tripled the export, actually 300 times, rather not 3 times, 300 times it is increased export production. This is what in nutshell what DRDO products are. DRDO உருவாக்கிய ஆயுத மார்க்கெட்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல அது முக்கியமான ஒரு மார்க்கெட். பயங்கரமா அதுல லாபிங் இருக்கும், இம்போர்ட்ல கமிஷனர் இருக்கனால. ஆனா நம்ம கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ற லெவல்ல வந்தாச்சு. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். DRDO வந்து முக்கியமான ரோல் விளையாண்டுருக்காரு. இது என்னோட சப்மிஷன், உங்க எல்லாம் தெரியும். நம்முடைய உள்நாட்டு தொழில்நுட்பங்கள், நமது DRDO நிறுவனம் உற்பத்தி செய்த உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட படைப்புகள் இப்பொழுது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் ஏற்படுகிற பொருளாதார சிறப்புகளையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. பிறகு நீங்கள் சொன்ன பல முக்கிய புள்ளிகளை நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள். ஏவுகணை தொழில்நுட்பம், நவீன போர் விமானம். ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. இதில் 7 நாடுகளிடம்தான் நவீன போர் விமான தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 7 நாடுகளில் நமது இந்தியாவும் ஒன்று என்பதை எண்ணும் போது மிக சிறப்பு. அதற்கு காரணமான நிறுவனம் DRDO நிறுவனம் என்பதை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதுபோல உலகத்தில் அந்த 193 நாடுகளில் 5 நாடுகளிடம்தான் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்கிற ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பம் இருக்கிறது. அந்த 5 நாடுகளில் நமது பாரதமும் ஒன்று. இதற்கு காரணமானது நம்முடைய DRDO விஞ்ஞானிகள், DRDO நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நீங்கள் கூட சொன்னீர்கள், இப்படி மக்களை உயிர் கேட்கும் தொழில்நுட்பங்கள் மட்டுமல்லாமல் உயிர் காக்கும் தொழில்நுட்பங்களையும் 2DG உள்ளிட்ட பல உயிர் காக்கும் மருந்துகளை தந்த நிறுவனம் தான் DRDO நிறுவனம். அதில் ஒரு
பல உலக நாடுகள் வியந்து பார்த்த ஒரு தொழில்நுட்ப படைப்பு என்றால் மிஷன் சக்தியை நாம் சொல்லலாம். நீங்கள் கூட நாம் தனியாக பேசும்போது அதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதுமே ஏவுகணையை வந்து தரையில் இருக்கிற ஒரு இலக்கு அல்லது கடலில் இருக்கிற ஒரு இலக்கை நோக்கி ஏவுவார்கள். அது ஒரு நிலையான இலக்காக இருக்கலாம், நகர்ந்து கொண்டிருக்கிற இலக்காக இருக்கலாம். ஆனால் ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி வானில் பறக்கிற இலக்கை கூட தாக்க முடியும். அதையும் தாண்டி, வானையும் தாண்டி விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு செயற்கைக்கோளை தரையிலிருந்து ஒரு ஏவுகணையை இயக்கி அதை அழிக்க முடியும் என்கிற ஏசாட், ஆன்டி சேட்டிலைட் வெப்பன் என்கிற ஆயுதத்தை உருவாக்கிய நிறுவனம் DRDO. அது இந்தியா பெருமைப்பட வேண்டிய, உலக அரங்கில் இந்தியாவை உயர்த்தி வைத்த அந்த தொழில்நுட்ப நிகழ்வு. அதை பற்றி ஒரு சிறிய காணொலி காட்சியை பார்த்துவிட்டு நாம் அடுத்த கேள்விக்கு செல்வோம். மிஷன் சக்தி, ரைட்? மிஷன் சக்தி. Space has become an important element in a country's economy and military superiority. Capability to defend against the space-based threats is a necessity. Mission Shakti is a major breakthrough in demonstrating the country's advancing technological capability of engaging satellites of low Earth orbit. The objective was to neutralize a satellite in orbit while ensuring the safety of other space assets. It was imperative that the test be done at the lower orbits, which posed a serious challenge of highest speeds. A multi-stage interceptor missile with a hit-to-kill capable kill vehicle was configured with advanced technologies to handle closing speeds of more than 10 kilometers per second. A long-range, strapped-down IIR seeker with hit-to-kill guidance and control, ring-laser gyro-based navigation system, and precision divert and attitude control system with quick reaction valves made the technological feat possible. The highest level of classification warranted the execution of the task in the shortest possible time. While only a small group knew what it was really about, the work was done by many teams across the labs. Nearly 150 scientists worked round the clock. The system was realized, integrated, and brought to the flight test stage in a record time of 2 years. Many industries were engaged for the realization of components and systems in a concurrent mode, demonstrating maturity of Indian industry contributing to complex missions. Extensive hardware in the loop simulation tests were conducted to fine-tune and validate the design under all possible dynamic conditions to achieve the required accuracies. Meanwhile, a satellite was launched in an orbit under 300 kilometers to serve as a target for the mission in January 2019. The systems of BMD like radars, data links, communication network, and ground systems were deployed over a wide geographical area for the mission. The weapon system detected, tracked, and classified the target as a satellite to be engaged. The ground guidance system computed the exact launch time, and the missile was launched at 11:09 hours on 27th March 2019. The booster stages had taken the missile to the required heights and velocities before the kill vehicle was released. The heat shield was ejected subsequently, and the IIR seeker locked onto the target at the expected range. The terminal guidance executed the small and precise corrections to the path of the kill vehicle, and the target was hit at the intended aim point within 10 centimeter accuracy. Yes, that's மிக சிறப்பு. உலக Thank you. Yeah. உலக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு மிஷன் Yeah. சக்தி. மிஷன் சக்தியை நமது Game changer. Yeah. Correct. கேம் சேஞ்சர் என்று சொல்லலாம். ஓகே சார், இப்போ நீங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறீர்கள். பல நாட்கள் தொடர்ந்து அவரோடு வேலை செய்திருப்பீர்கள். அவரோடு நிறைய முறை ஹெலிகாப்டரில் பயணம் செய்த நிகழ்வுகளை கூட என்னோட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களோடு பணிபுரிந்த அந்த நாட்களில், அந்த ஆண்டுகளில் நீங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட
மிக உன்னதமான படிப்பினை, லெசன் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ஒர்க்கிங் வித் டாக்டர் கலாம், அதை அந்த படிப்பினை என்று எதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? இல்ல அவரோட இதுல நான் பல விஷயங்களை பார்த்து என்ன ஒண்ணு, ஒரு சிம்பிளிசிட்டி. அவர் வந்து டவுன் டு எர்த். ரெண்டாவது, மூணு வந்து அவர் ப்ரொஃபஷனல் ஹானஸ்டி அண்ட் எத்திக்ஸ் ஆல்வேஸ் மெயின்டைன். பிளஸ் அவரோட ரிவ்யூ வந்து அவர் வந்து ஃபோக்கஸ்டு ரிவ்யூ, அன்னெசரி எந்த ஒரு பாயிண்ட்டையும் ட்ராக் பண்ண மாட்டார். அதாவது அவர் வந்து ரிவ்யூ மெக்கானிசம் அவர் வந்து ஸ்ட்ராங். யார் அவர்கிட்ட எதையும் சொல்லிட்டு போயிட முடியாது. அதனால அவரை வந்து யாரு பாயிண்ட்ஸ் சொன்னாலும் அதை கரெக்டா பிடிச்சி நீ டைக்ரஸ் பண்ற அப்படின்னு இன்னொரு ஆளை கூப்பிட்டு ப்ளீஸ் கைடிங். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணுவாரு. அது ஒரு திறமை. அவரோட டிஆர்டிஓ உங்களுக்கு தெரியும், வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. அதனால அவரால் எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சிட முடியாதுனாலும் வேற ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பரை கூப்பிட்டு வந்து அவர் கூட போய் யாராவது என்ன சொல்றாங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸோ அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல அவர் ரொம்ப அந்த ஒரு ஃபீல்ட் அவர் வந்து எனக்கே தெரியும். நான் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ல இருந்தப்போ கலாம் வந்து எக்ஸ்பர்ட்டை கூடுவார். ஐஐடி கான்பூர்ல இருந்து கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட். அவர் கம்ப்யூட்டர் பத்தி அவ்வளவா தெரியாது சிமுலேஷன்ல. நான் வந்து சயின்டிஸ்ட் பி சிமுலேஷன்ல இருக்கிறேன், ஹார்ட்வேர் சிமுலேஷன். எங்க பாஸ் வந்து அவர்கிட்ட எல்லாம் பேசுவாரு. அப்புறம் அவர் ஐஐடி ப்ரொஃபஸர் என்ன கேட்கிறாரு, இவர் என்ன பதில் சொல்றாரு எல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து கலாம் வந்து சௌத்ரிகிட்ட சொல்லுவாரு, இப்ப எல்லாம் புரிஞ்சுதா, இப்போ நவ் யூ ஷுட் டூ மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதாவது சில பாயிண்ட் வந்து கரெக்டா சொல்லிட்டு போயிடுவார். ஸோ தட் தே ஹவ் பீன் புட் இன் டு ப்ராப்பர் செக்ஸ் அண்ட் தே ஹவ் டு மீட் த டைம் ஷெட்யூல், தே கேனாட் ட்ராக். அதுல வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஒரு எங்கெங்கெல்லாம் கிரிட்டிக்கல் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் ஆட்களை கூட்டு வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணி ஸோ தட் தே வில் பி அண்டர் தரோ செக். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் குவாட் அ கிரேட் டேலண்ட், த வே மேனேஜ் ப்ரோக்ராம். அதுல இருந்து அவரை யாரும் நான் சொல்ல போனா அவரை மாதிரி அவர் இருந்ததே ஒரு சின்ன ரூம் தான், டைரக்டரா இருந்தாரு. ஈவன் வென் ஹி பிகேம் சயின்டிபிக் அட்வைசர் இட் வாஸ் இன் கெஸ்ட் ஹவுஸ். Maybe he was forced into a Rajbhavan or a presidential palace when he became president. Otherwise, he always lived in a small house. That is, and of course, a big man always shown as a normal human being. Of course, inside heart is very simple and normal. That's what I want to say. That otherwise, he's a very tall man. We consider him as father of missile program, and you also know what a man he was. I don't think anyone can, again come and lead DRDO like him. This is my personal assessment about him. And anytime, everybody he gives equality, and he doesn't give any importance to anybody. That is what I have seen. Yes, he always talk politely with everybody, tune to even highest level. That's all. That is. So this is one thing which very rare quality of top technocrat. That is also I can say. Yes. That is one good quality which has motivated many youngsters to do a good job. When he was there, that entire ecosystem changes. People will talk, they will try to initiate discussion, they will try to contribute. That type of things were there. That is there. So this is what I find. I attended many of the review. Definitely those type of time is not there now. Of course, everybody now become tall and they all know the subject very well now. Those days, lack of knowledge, all that also was there. So now things have changed. Of course, we cannot expect the same thing now. Everybody is knowledgeable now. That is there. Yeah, that is மிக சிறப்பு. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு பணிபுரிகிற வாய்ப்பு. அந்த ஒரு படிப்பினை என்று கேட்டால், ஆனால் நீங்கள் நிறைய செய்திகளை சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் இனிமையானவர், மிக எளிமையானவர், நேர்மையானவர். பிறகு இங்கும் அங்கும் அலையாமல் நேர்கொண்ட பார்வையோடு ரிவ்யூ என்கிற ஆய்வை அவர் செய்வார். பிறகு அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு வந்து அவர்களுடைய ஆலோசனையின்படி ஒரு நேர்கொண்ட பார்வையில் அதை ஆய்வுகளை நடத்தினார். மிக எளிமையாக வாழ்ந்தார் என்று சொன்னீர்கள். எல்லா நிலைகளிலும் இருக்கிற மனிதர்களிடம் மென்மையாக ஒரே மாதிரி நடந்து கொண்டார் என்று பல தகவல்களை, அவரை பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. இப்போ நம்ம பார்த்தோம், டிஆர்டிஓ நிறுவனம் என்பது ஒரு துறை சார்ந்த நிறுவனம் அல்ல, பல துறைகளை சார்ந்து இயங்குகிற 50 ஆய்வு கூடங்களினுடைய ஒரு கோர்வை தான் டிஆர்டிஓ நிறுவனம். அவர்கள் பல தேச முக்கியத்துவம் வாய்ந்த, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்நுட்பங்களை படைத்தளித்திருக்கிறார்கள். நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு பல தளவாடங்களையும் கருவிகளையும் ஆயுதங்களையும் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். பிறகு நீங்கள் சொன்னது போல
இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்களும் தொழில்நுட்ப படைப்புகளும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு முத்திரையாக நம்முடைய DRDO நிறுவனம் பங்களித்திருக்கிறது என்கிற தகவலையும் பகிர்ந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு இளைஞனோ யுவதியோ DRDO நிறுவனத்தில் சேர வேண்டும் என்றால் என்னென்ன வழிகள் இருக்கிறது? முதலில் விஞ்ஞானியாக சேர வேண்டும் என்றால் என்ன வழி இருக்கிறது, என்னென்ன வழிகள் இருக்கிறது, அவர்கள் என்ன படித்திருக்க வேண்டும், எந்த விதமான நுழைவுத் தேர்வுகள், அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அது சொல்லலாம். ஒரு ஸ்லைடு கூட இருந்ததில்ல, அது போடுங்களேன், நீங்க போட்ட ஸ்லைடு. ஆக்சுவலி திஸ் இஸ் த பேசிக்கலி ஆல் டிசிப்ளின். இஃப் யூ ஆர் BE, BTech, definitely everybody, all engineering discipline, starting from aeronautics to automobile to life, physics, biology, any even science discipline, they all can appear. Main cutoff for what I heard from my colleague here in the headquarters, that electronics, mechanical and computer, the number of applications more for scientist B. So their cutoff is decided the first screening by GATE score, and then maybe 80% or 85%. Number of applicants is more, they have to have a first screening. Then there is a second subject interview. That means you have to be thorough in your own subject. That is 3 hours plus 3 hours. There is 6 hours of your subject. Your electronics, there is 3 hours exam. Descriptive, not objective. Descriptive exam. Thorough in your subject. That is what they assess in scientists. And third level is you have to appear 1:5 is called. 15-20 பேர் கூப்பிடுவாங்க, ஒரு போஸ்டிங் 20 பேரை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ல கழிச்ச பிறகு 5 பேரை கூப்பிடுவாங்க ஒரு போஸ்ட்டுக்கு. அது இன்டர்வியூ பண்ணி அதுல ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் 100 வேகன்சிஸ் தேர், 500 people ஆர் கால் ஃபார் இன்டர்வியூ. இப்போ உதாரணமா 10 வேகன்சி இன் கம்ப்யூட்டர்ல இருந்தா 50 people ஆர் கால் ஃபார் இன்டர்வியூ. 10 will be selected in that. அந்த மாதிரி தான் சிஸ்டமேட்டிக்கா போகும். கேட் டெஃபினட்டா மஸ்ட். எல்லாருமே they have to appear for gate. They have to prepare well and then take some 80-85 percentile mark. Then that is the first step. Wherever a gate score is not required, then they will ask you to appear for a computer based test. Like if you ask physics, chemistry, some other stream where number of applications not many and gate may not be considered as essential, then you have to நீங்க computer based test appear ஆகணும். அது objective. அதுல நீங்க 1:5 கூப்பிடுவாங்க இன்டர்வியூ. அப்புறம் there is a exam descriptive will be there, then there will be a interview. So this 3 type of thing is there. That's why written screen is gate, net, marks in essential qualification, written test and interview. Then lateral interview also. Lateral interview means some people have got 10-year experience, they want to join DRDO. அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்கள if you have 3 years experience, directly you can come to scientist C. If you are having 6 years experience, scientist D. 10 years experience, scientist, like that it is given. So that is called lateral entry. That is also every now and then based on organization oda தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் வேணும், என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லுவாங்க. RAC-ட்ட there is a recruit and assessment center. அவங்க அட்வர்டைஸ் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ DRDOல ஸ்டாஃப் ஆகி ஆபீசர் ஆகி சயின்டிஸ்ட் ஆகிருக்காங்க. I mean 10% of the post will go to those people. Let us say 600 அட்வர்டைஸ்னா 60 பேர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அவங்க மினிமம் they have to go through this BE. Of course BE அது கட்டாயமா இருக்கணும். அதுக்கப்புறம் there is an exam, then there is an interview. So that is also there. So this is a various growth opportunity plus you have got a chance to get into DRDO by this method as a scientist. This is what basically for scientist is. மிக சிறப்பாக சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் தொகுத்து சொல்லிடுறேன். இப்போ DRDO நிறுவனத்துல விஞ்ஞானி ஆக வேண்டும் என்றால் அவர்கள் BE BTech குறைந்தபட்சம் BE BTech படித்திருக்க வேண்டும். ME MTech PhD படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் மூத்த விஞ்ஞானிகளாகவும் விண்ணப்பிக்கலாம். பிறகு MBBS படித்தவர்கள் MBBS படித்தவர்கள், வெட்டனரி சயின்ஸ் படித்தவர்கள், பிறகு MSc சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல BSc படித்தவர்கள் விஞ்ஞானி ஆக முடியாது. MSc படித்தவர்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் விஞ்ஞானி ஆகலாம். இப்ப எப்படின்னா இதற்கான தேர்வுகளை RAC என்கிற ஒரு நிறுவனம், இந்திய அரசினுடைய நிறுவனம், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் சென்டர் என்கிற ஒரு நிறுவனம் நடத்துகிறது. அந்த நிறுவனத்தினுடைய இணையதள முகவரி இங்க திரையில் நீங்கள் பார்க்கலாம். மேலதிக விவரங்கள் அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்ப எப்படி என்றால் அதுல விண்ணப்பிப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் என்கிற ஒரு வடிகட்டு முறை இருக்கிறது. அந்த வடிகட்டுதல் முறை எப்படி என்றால் அது வந்து ஒரு தேர்வின் அடிப்படையில், இப்ப பொறியாளர்களுக்கெல்லாம் கேட் என்று ஒரு தேர்வு இருக்கிறது. கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் என்கிற ஒரு தேர்வு. பிஇ பிடெக் படித்தவர்கள் அந்த தேர்வை எழுதி அந்த தேர்வின் மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் வடிகட்டப்பட்டு அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதுல வந்து இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சவங்க எல்லாம் நெட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போ சில துறைகள்ல வந்து அந்த மாதிரி ஒரு நேஷனல் டெஸ்ட் இல்லாதப்போ அவங்களோட பேசிக் எஜுகேஷனல் அந்த டிகிரியில அவங்க எடுத்த மார்க் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களுக்கு சார் சொன்னது போல ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கிடையாது. இது ஏபிசின்னு போடுறது கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் டைப்ன்ற டெஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பெரிய பெரிய பதில்களை எழுத வேண்டிய அந்த டிஸ்கிரிப்டிவ் தேர்வை நம்ம எழுதி அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் நேர்முக தேர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நேர்முக தேர்வுக்கு வெற்றி பெறுபவர்கள் தான் விஞ்ஞானியாக வருவார்கள். இது வந்து நேரடியாக நுழைவது. இரண்டாவது லேட்டரல் என்ட்ரி என்ற ஒரு இது இருக்குது, இடையில் நுழைகிறது ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே பொறியாளராக அல்லது வேறு வேறு பொறியியல் அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இதில் நீங்கள் சேரலாம். இதற்கான நோட்டிபிகேஷன் என்ற அறிவிக்கைகள் வெளியிடப்படும். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த தகவல்களை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மூன்றாவதாக டிஆர்டிஓ நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், இளநிலை அதிகாரியாக அல்லது தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்கள், பிஇ படிப்பை முடித்திருந்தால் அல்லது எம்எஸ்சியை முடித்திருந்தால் அவர்களுக்கென்று ஒரு தேர்வை நடத்தி அவர்கள் விஞ்ஞானி ஆவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சார், இப்ப வந்து விஞ்ஞானி ஆவதற்கான வாய்ப்புகளை பார்த்தோம். இப்ப வந்து எம்எஸ்சி படித்தவங்க, பிஇ பிடெக் எம்பிபிஎஸ் படிச்சவங்களுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து டிப்ளமா படித்தவர்கள் அல்லது பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் இவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன? அது கூட ஒரு டிஆர்டிசி தான். That is where I am chairman actually. Now we are almost recruiting 3000 plus posts and different category. If you ask me, first senior technical assistant, that is STA, that minimum is a diploma. Of course, the plus 2 minimum 2-year diploma is required. Also sometime BSc with 1 year bachelor of maybe library science or bachelor of science with certificate course. All this BSc is allowed. Diploma is allowed. All these 3 years course is allowed. So this is where different branch, 23 different branches of subjects are there. Starting from, if it we have got electronics, computer, diploma, mechanical, Turner, like there's so many subjects are the life science, physics, maths, chemistry, and we have got biology, psychology. So all this field are there in this. So அவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். STAB, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்கெல்லாம் அப்ளை பண்ண பிறகு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன் வில் லான்ச். They have to enter and select the post code, which post you want to apply. அது நீங்க சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, செப்டம் சைட்ல போய் பார்த்தீங்கன்னா when is it launched எல்லாம் டேட்லாம் வரும். இப்போ STAB இப்போ recently concluded and 1070 already have been appointed. Actually they will be getting appointment letter already appointed and they will be joining soon. நெக்ஸ்ட் வந்து அவர் சொல்ற மாதிரி ஐடிஐ டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சர்டிபிகேட் கோர்ஸ், that is staff level, still 1 grade technician A B C grade like that goes on. அது வந்து என்னன்னா 1 year ITI after +2 or 10th plus ITI, that's all. அவங்க வந்து டிஃபரண்ட் பிரான்ச்சஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா that's called technician. அது ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கும். 2 type of questions, both same question paperல வந்து ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே வரும். எது லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். அதுல ஒன்னு ப்ராப்ளம் என்னன்னா, in future it may come into all regional language. We are trying to, government is trying their best because it has to be translated multiple language. Now a lot of difficulty in even translating in Hindi to English, English to Hindi. Those problems are there. So in future, this is one thing what our secretary says, why there are not many people getting selected in from South. Actually, we are also concerned on this because we are all good, but we have problem with language. And also Hindi and English, our medium is Tamil in ITI, but definitely thoda problem English konja kastama irkalam. So future la it may also be introduced in Tamil, that chances are there. adula vande neenga computer based test rendume irukku, simple questions will be there. unga first general knowledge, general reasoning, subject, trade andha mari irukum first screening la STAB க்கு. டெக்னீஷியனுக்கு வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின் நிறைய இருக்கும். ஏன்னா அதுல வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின் நிறைய இருக்கும். ஏன்னா தேர் நாட் மெனி டெஸ்ட்,
only one test for technician. But STAB, there are two tests, two computer-based tests. One is subject, another is general screening. Upon 4 lakhs apply பண்றாங்க அப்படின்னா we have to do screening 1:8. அதுக்கப்புறம் second tier test சொல்லுவாங்க. அதில் merit list will be prepared based on various categories, ST, OBC, weaker economic position, ex-servicemen, plus all type of sports quota also is there. So like that, various category of thing we have to fill up. It's a very big process. அதை fill up பண்ணி நாங்கள் within 6 months from the date of advertisement to appointment took about 7 months for STAB technician. Now technician also result we have only published 3 days before. And now they also go through what is called trade test. That means skill development. Somebody knows the welding, he has to practically demonstrate how he is welding, whether the quality of the welding is okay. Like small like a qualification test that is called. That is only a benchmark, yes or fit or unfit. I mean qualification test. So that test will be done for technician grade. There is no interview. Fully only written test and trade test. Same thing. Third is admin allied, like somebody fireman, some vehicle operator, stenographer, like that. There are accounts, senior admin assistant. That is a different type of all only 10th standard pass. 10th standard pass, they can all appear for this third level, which is being already the admit card is launched. This exam will start on 13th. I don't know how many of you applied, but it is very simple exam. You have to only general reasoning, general English, aptitude test. There is a direct to indirect speech, like that. There is 75 questions will be there. You have to answer in maybe up to 1 hour 15 minutes. That's all. So even 1 hour one can answer this question. After that, they have to go through what is called again, as I told you, skill test. That means if you applied for vehicle operator, driver, then you have to demonstrate how you drive the vehicle. If you are a fireman, you have to know all the skill, how to, physically how fit you are, plus you are able to handle forces, you are able to drive vehicle as a fireman. All this will be tested. So like that, stenographer, they have to go through the computer-based typing test without error and fastness, everything will be tested. So all these 3 type of exams will be conducted. And it is being done. Now next phase will start another 3-4 months. New advertisement also will start. I think this is the process for this is called defense research technical cadre. That is, they are supporting to scientists. Without their support, scientists cannot fully bring out a product and others. So they are the main supporting staff. This is the, yes. So I think you have got wider opportunity, all type of field. As I told you, it's all there in this. Yes. Yeah. ரைட். அப்ப நான் இது தொகுத்து சொல்லிடுறேன். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சயின்டிஸ்ட் கேடர், டிஆர்டிஎஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் என்கிற குரூப் ஏ சர்வீஸை பத்தி பார்த்தோம். பிறகு வந்து டிஆர்டிசி, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெக்னிக்கல் கேடர் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்தவர்கள், பிஎஸ்சி பட்டம் பெற்றவர்கள் அதில் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு 2 விதமான தேர்வுகள் உண்டு. ஒன்று வந்து ஸ்கிரீனிங், அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்ற சிபிடி டெஸ்ட் இருக்கு. அதில் தேர்வாகிறவர்களுக்கு 2வது தளத்தில் தேர்வு இருக்கும். அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். இதன் அடிப்படையில் அவர்களுக்கு நேரடியாக அந்த பணி ஆணை வழங்கப்படும். இதுல வந்து இன்டர்வியூ கிடையாது அவங்களுக்கு. இது டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி படித்தவர்கள் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ற பெயரில் அவர்கள் எடுக்கப்படுவார்கள். பிறகு டெக்னீஷியன் என்ற ஒரு பதவி இருக்கிறது. அதற்கு ஐடிஐ படித்தவர்களுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அவருக்கும் ஒரு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் என்று ஒன்று உண்டு. பிறகு அவர்கள் அந்த எந்த தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிறார்கள் அவர் அதற்கான ட்ரேட் டெஸ்ட், வெல்டர், ஃபிட்டர், டர்னர் என்று அவர்களுக்கான ட்ரேட் டெஸ்ட் உண்டு. இதை தாண்டி அட்மின் அண்ட் அலைடு கேடர் என்கிற ஒரு பிரிவு உண்டு. அதில் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள், 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு என்று பல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேர்வுகள், இந்த டிஆர்டிசி என்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் டெக்னிக்கல் கேடர் என்கிற இந்த தொழில்நுட்ப பணியாளர்களை நியமிக்கிற வேலையை செய்கிற நிறுவனம் தான் செப்டம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பவர் தான் நமது சிறப்பு விருந்தினர் திரு அப்பாவுராஜ் அவர்கள். அவரே சொன்னார், சமீபத்தில் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை நாம் தேர்வு செய்தோம். மிக விரைவிலும் இதற்கான அறிவிப்புகளும் புதிய அறிவிப்புகளும் வர இருக்கிறது. இந்த கேள்வித்தாள்கள் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். கூடிய விரைவில் பல பிராந்திய மொழிகளிலும் இந்த கேள்வித்தாள்களை கொண்டு வருவதற்கான
முயற்சிகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். சார், இதை தாண்டி ஒரு விஞ்ஞானி தேர்வை RAC என்கிற நிறுவனம் நடத்துகிறது. பிறகு தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான தேர்வை செப்டம் நிறுவனம் நடத்துகிறது. இப்போ வந்து நம்ம இதுல வந்து UPSC மூலமாக ஸ்டோர்ஸ் ஆஃபீஸர், அட்மின் ஆஃபீஸர் எல்லாம் வருகிறார்களா? அந்த அதை பற்றிய செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியுமா? The UPSC mainly recruits store officer, admin officer, I agree, but we take them on deputation because we cannot recruit admin officer or a store officer. So we are only giving promotion from admin assistant, store assistant, we give them promotion. Whereas UPSC directly take them as admin officer, like scientists, they are also taking them qualified people. As these people are put on deputation to DRDO, so that at senior level they can guide the admin assistant and store assistant, so they become future admin officer, store officer. So for that this scheme is there. Otherwise we don't recruit admin officer and store officer in DRDO. That's the thing. இப்போ UPSC is a different body as it is. UPSC தேர்வின் மூலமாக UPSC go to the exam. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள், ஏறக்குறைய 3 வருட அனுபவம் உள்ளவர்கள் UPSC அவ்வப்போது வெளியிடுகிற அந்த அறிவிக்கைகளை பார்த்து விண்ணப்பித்தால் DRDO நிறுவனத்தில் ஸ்டோர்ஸ் ஆபீசர்ஸ் அல்லது சீனியர் அட்மின் ஆஃபீஸர் 2 உள்ளிட்ட பதவிகளை நீங்கள் பெறலாம். சார், இதை தாண்டி நம்ம DRDOல JRF, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ என்கிற தற்காலிக ஆராய்ச்சி பணிகள் கூட இருக்குது இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்லைட் ப்ளீஸ். Yeah, you are valid point, because each laboratory they advertise. We have got about, I think, 350 or 400 post JRF, SRF is there, which is released by DOPT and based on requirement of the lab. So என்ன பண்ணுவாங்க, அது each lab will put their requirement. In JRF I want computer science or physics or maths or electronics, whatever field. So their BTech people will take in at JRF, and they do MTech, they will get another 2 years, they can register for PhD. So they will be there at a consulted pay scale of 50,000-60,000. I'm not sure about that. There are some other assistants also is there, and SRF will get another 20,000 plus. So they will also give an opportunity to research, and they will be developing their talent, and they can later join, go through the recruitment process and become scientists. That possibility is there, or with this experience they can contribute elsewhere also. So JRF, SRF, they join, they get good exposure in DRDO. That is why those they could not make it to scientists, they become JRF and SRF, and they try to learn more about the DRDO, or some of them use the platform to go elsewhere. So this is also one of the great opportunity given by DRDO, and everywhere we take notify the vacancy in newspaper, and each lab will continue lab centric, no centrally recruited. It's only lab. CBRD, let us say Chennai, they will advertise 25 JRF, and anybody local, they can apply and try to go through only mostly interview only. If there is number is more, they will conduct, lab will conduct test. Otherwise they will screen the application and call them for interview. This is the thing. Yes. Yes. பொதுவெளியில தெரியாத விஷயம். ஒரு விஞ்ஞானியாக ஒரு நிரந்தர பதவியில் மட்டும்தான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதில்லை. இப்படி JRF, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ரிசர்ச் அசோசியேட் போன்ற தற்காலிக பதவிகளும் இருக்கிறது. சில ஆண்டுகள் இதில் நீங்கள் ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் இதில் ஈடுபட்டு பிறகு அவர்கள் விஞ்ஞானி பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், அல்லது பிற ஆராய்ச்சி நிறுவனங்களில் அவர்கள் பணிக்கு சேரலாம். சார், இப்போ DRDO நிறுவனத்துல இப்படி வேலை வாய்ப்பு இருக்கிறது என்கிற தகவல் எப்படி மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு தெரிய வரும்? அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அதை அவங்க அப்ளை பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் அவங்க இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்? DRDO நிறுவனத்துல இப்படி வேலை வாய்ப்பு இருக்கு. இல்ல, one thing, as far as DRDC concerned, there is a curtain raiser. Before advertisement released, it is given in newspaper, prominent newspaper, minimum 4-5 newspapers. That is one. I mean, curtain raiser they call. DRDO is going to advertise 3,000 posts in this category, in this category. I mean, especially we as a so again you can go to DRDO website. That is called Septem website, RAC website. If you log in, their forthcoming events, they will write GRF is advertised, or SRF is advertised, or research associate. Now project engineers,
That is also coming up. That also will come. In the RAC will conduct interview for project engineers also, 4 years post. Like you've seen Agniveer, like that 4-year project engineers. That also is the scheme is there. So like that, you will go to the website, DRDO website, RAC website, Septem website. Every message will be there. And newspaper also is coming up in the newspaper, prominent newspaper. That's it. வெரி நைஸ், வெரி நைஸ். மிகச் சிறப்பு. இந்த திரையில் காண்கிற தகவல்களை நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் திரைப்படங்களாக எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த திரைப்படம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். பிறகு சார், இப்போ மறைமுகமாக கூட டிஆர்டிஓ நிறுவனத்தில் பங்காற்றலாம் இல்லையா? இப்போ ஐடிஏஎஸ் அதிகாரிகள் கூட டிஆர்டிஓ ப்ராஜெக்ட்ல இருக்கிறாங்க. அப்புறமா MES என்று சொல்லப்படக்கூடிய மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதை பற்றிய தகவல்களை நீங்க சொல்லுங்க. Now, IDAS is totally Indian Defense Audit Accounts. They are here for auditing our fund. Let us say, even when I raise a requisition, I purchase something, that is audited. Or my TADA is audited. That is IDAS officers posted to DRDO. Each lab will have IDAS officer. They are finance. They are coming under Ministry of Finance. They are posted to DRDO or CAG, Department of CAG. They will post some. Same thing, MES is totally a different entity. They are a military engineering service. They provide all civil support, all quarters, maintenance, so that scientists are comfortable. School, everything is there for scientists. They got beautiful accommodation. I am staying in 3 fantastic quarters in Delhi. So we get all medical facility, everything, all facilities made available. MES is responsible for that. We have got estate management to look after all the maintenance of the estates. So these are all different department which is there. So very professionally managed organization that is there. Very nice. பிறகு கூடவே முப்படைகளை சார்ந்த அதிகாரிகளுக்கு கூட டென்யூர் போஸ்டிங் என்று அல்லது டெபுடேஷன் போன்ற சில வாய்ப்புகள் உண்டு. அவர்களும் ராணுவ ஆராய்ச்சியில் டிஆர்டிஓ நிறுவனத்தில் விஞ்ஞானிகளோடு பணியாற்றலாம். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் போன்ற முப்படைகளிலும் இருக்கிற அதிகாரிகள் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஒரு ஆய்வகத்தில் பதவிக்கு வந்து அந்த பதவி காலத்தில் அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அல்லது சோதனையில் ஈடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சார், இப்போ வந்து ஒருத்தர் ஒரு விஞ்ஞானியாக சேர்ந்த பிறகு சயின்டிஸ்ட் பின்னு நம்ம சொல்லுவோம் குரூப் ஏல, அவங்களுக்கு ப்ரொமோஷனல் அவென்யூஸ் எப்படி, அவங்க அந்த பதவி உயர்வை பெற்று எந்த அளவு வரைக்கும் அவர்களால் பதவிக்கு செல்ல முடியும்? அந்த ஸ்லைட் great. If you see, scientist B is the first one who joined scientist B. Within 3 years, 2 is super outstanding. 3 years he goes to scientist C. After scientist C, within 4 years, minimum I am talking, minimum residency period in each average 3 to 4 years. Maybe when he becomes scientist such, he can become in 20 years, 21 years maybe. So we have got a good career progression. Even normal case also, let us say it took me around 26 years to become. Some people can become 20 to 23 years, doesn't matter. But what is important is you are contributing in a way, not these are all one aspect, promotion or no promotion, you have to work. That is one thing. Now I'm sorry, battery is running low. So we have to go through the process of promotion. There is always tough competition, and there is always limited, though they say the flexible complementary scheme, they cannot go on promote every scientist to B, C, D, and then you'll have problem. So there is always a control is exercised on this also. So we have got a good progression. Same thing for DRDC also. STAB, technical officer A, B, C, D, like that it goes. And they can also become scientists. There is a LDC post is there. Same way technician, as I told you, technician A, B, C, D, they can go to technical officer. That takes some time. A technician can become technical officer in 20 years, whereas STAB will become technical officer in 5 years. So these are all different career progression. Same thing, senior admin assistant can become an admin officer after 10 years. And again, next admin officer, SA1, SA02, like that it is there. So everyone has got a career progression. Vehicle operator drivers can go up to VOD, vehicle operator D. They also get a salary up to 1 lakh, like that. That's how. That is all the facilities there is. மகிழ்ச்சி. சார், இப்போ வந்து டிஆர்டிஓ நிறுவனம் சொந்தமாக ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம் கூட நடத்தி வருகிறது. அதில் ராணுவம் சார்ந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த படிப்புகள் சொல்லித்தரப்படுகின்றன. பிறகு டிஆர்டிஓ நிறுவனம் மாணவிகளுக்கென்று சிறப்பான ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையும் வழங்குகிறது. அதை பற்றியும் நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
அதுவும் ARDB, Aeronautical Research Development Board, is launching a scheme called research scholarship for girl students. BE MTech students க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1,86,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது வந்து around 20 students they get. This also comes in public newspaper and public domain. They have to go through some exam and test and they will get it. They have to it is not that they have to take aircraft engineering, aerospace engineering, or that type of system, naval system engineering. The 3-4 branches are there. If they apply that, they will get a scholarship. Yes. This is what is the main thing. Yes. There are every year around 20-25 students are getting benefit. Yes, that is it. And we have also got DIAT, what is called Deemed University Defense Institute of Advanced Technology in India. They also offer degree for DRDO scientists and DRTC cadre officials. They can go and study their PhD. They can do. There's a deemed university. They can take same subject. So all எல்லா ஒரு வகையான வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க DRDO. That is there. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மாணவிகளுக்காக DRDO நிறுவனம் கல்வி உதவித்தொகை வழங்குகிறது அவர்களுடைய மேற்படிப்புக்காக. பிறகு DRDO நிறுவனமே மற்ற நிறுவனங்கள் எல்லாம் கார்ப்பரேட் யூனிவர்சிட்டி என்று அந்த நிறுவனம் சார்ந்த பல்கலைக்கழகம் இருக்கும். அதுபோல DRDO நிறுவனத்தால் நடத்தப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநிலம் பூனே அருகில் கடகவாசலா ஏரியை பார்த்த ஒரு ரம்யமான சூழலில் ஒரு மலை முகட்டின் மேலே அமைந்திருக்கிறது. அங்கே பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த MTech மற்றும் PhD படிப்புகள் இருக்கின்றன. நம்முடைய DRDO பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் AICTயும் DRDO நிறுவனமும் இணைந்து பாதுகாப்பு தொழில்நுட்பம் படிப்புகளை கொண்டு வந்திருக்கின்றன. மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் ஆர்வம் உள்ளவர்கள் சேரலாம் என்கிற அளவில் இப்பொழுது பல பல்கலைக்கழகங்களில், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் இது சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை பற்றிய உங்களுடைய பதிவு என்ன? Actually, now I've been to Amity University. They are offering MTech in defense manufacturing. Actually, there are many recognized by AICTE. There are many universities offering MTech in defense manufacturing and defense production. So, there is a lot of opportunity. They can pursue their course in this area and they can contribute for பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறைக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செய்யலாம். ஏன்னா அது ஒரு அட்வான்டேஜ். They can join so many defense manufacturing industries are coming up. Even சேலத்துல வருது, ஓசூர்ல வருது, கோயம்புத்தூர்ல வருது. So this is a defense corridor in UP and Tamil Nadu. Only 2 states the government notified defense corridor. A lot of defense components will be manufactured in India. So that is definitely, if you go into these courses, there is a good job opportunity. So DRDO scientists are going giving lecture there. That is also there is. And maybe Dilip also will give one as engines, right? That. So like that, we can also give one test and evaluation, how to do testing of weapons or missiles, all this. So that is, I have given such a lecture in Amity University a couple of weeks back. Yes. DRDO நிறுவனம் சொந்தமாக நடத்தி வருகிற பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை தாண்டி DRDO நிறுவனம் பொறியியல் கல்லூரிகள் அல்லது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் MTech டிஃபென்ஸ் டெக்னாலஜி என்கிற புதிய படிப்பை AICTயின் துணையோடு சேர்த்திருக்கிறது. இதில் 6 பிரிவுகளில் 6 ஸ்பெஷலைசேஷன் என்கிற சிறப்பு பாடப்பிரிவுகளில் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் ஒரு செமஸ்டர் மாணவர்கள் DRDO நிறுவன ஆய்வகத்தில் அல்லது பப்ளிக் செக்டார் யூனிட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்களில் நேரடியாக சென்று அவர்கள் ட்ரைனிங் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல ராணுவ விஞ்ஞானிகளும் ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளும் நேரடியாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகிற வாய்ப்பு உண்டு. இது போல மிசைல் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல், பிறகு கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ற தகவல் தொடர்பு, லேசர் டெக்னாலஜி, ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் உள்ளிட்ட 6 துறைகளில் மாணவர்கள் பாதுகாப்பு துறை சார்ந்த பட்டங்களை பெறலாம். இப்படி பட்டம் பெற்றவர்கள் பின்னாளில் விஞ்ஞானி தேர்வை எழுதி DRDO நிறுவனத்தில் விஞ்ஞானி ஆவதற்கும் வாய்ப்புகள் பிற்காலத்தில் உண்டு. பிறகு சார், இப்போ நம்ம DRDO நிறுவனம் புதிய சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்காக நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதுல புதுமையான திட்டம், புதுமையான யோசனைகளை தெரிவித்தால் அதில் பொதுமக்களுக்கு பரிசு தொகையோடு தொழில்நுட்ப வழிகாட்டுதலையும் நாம கொடுக்கிறோம். பிறகு ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படக்கூடிய துளிர் நிறுவனங்களுக்கு நிறைய போட்டிகளை நம்ம வைத்து DRDO நிறுவனம் அதற்கான தொகையை, உதவித்தொகையை வழங்குகிறது. இதை பற்றிய தகவல்களை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா?
Actually, Dillibabu, I was attending last time RM presented award for almost 17 Dare to Dream 2 contest. I mean, all over India, even some people got from Coimbatore. I met some of the young people. So, Dare to Dream Award 2, that was there last year. Now, Dare to Dream Award 3 will be there. So, 17 or 18 people selected by an unbiased committee, independent committee, and they will go through 300, 400 contestants were there. From there, they have to select 17 award. That is one. So that's one of the very good competition that people can go through, and what type of idea they can generate and they put it in proper way and they can develop such a product. Then the support will be given later. Of course, you can think of all this and do that. Another is technology development. As you told, startup, they want to come with a new innovative idea. I want to do this project. DRDO can give up to 10 crore also they can give. So there are new schemes are there. They can get into DRDO website and see what all the thing has been realized, how many startups got benefited, how many Dare to Dream award has been given. All this available in the public domain. And about DRDO, if you want to learn, you go to a website and see so many things we are also telling. But we don't again, நம்ம வந்து உள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க முடியும். சைட்ல போய் அதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி so many things are there. Yes, yes. So மாணவிகளுக்கு சொல்லுங்க. The last time RM I was there, a lot of people they were quite enthusiastic, lot of applause was there, because when you get the award from the RM such a DRDO function it's people have come from all over India, of course, and a few 2-3 people I have seen from Tamil Nadu also. That's why I'm telling this Dare to Dream 2. Yes, a good thing that is there. Yes. Industry also, some startup also they come. Industries also they have come from Tamil Nadu. They also got this. So there is a lot of scope on these areas of research. Yes. புதுமையான சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்கு டிஆர்டிஓ நிறுவனம் உதவி தொகையை, பரிசு தொகையை வழங்கி வருகிறது. அதில் ஒரு திட்டம் தான் டேர் டு ட்ரீம். இதில் எந்த கல்வி தகுதியும் தேவையில்லை. எந்த தனிநபர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படும் யோசனைகளுக்கு, புதுமையான யோசனைகளுக்கு 5 லட்சம் வரை பரிசு வழங்கப்படும். பிறகு அதற்கான தொழில்நுட்ப வழி நடத்துதலும் நம்முடைய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் வழங்குவார்கள். இதை போல தொழில் நிறுவனங்கள் புதுமையான யோசனைகளை சொன்னால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு, அவர்களுக்கான தொழில்நுட்ப வழி நடத்துதல்களையும் நமது விஞ்ஞானிகள் தருவார்கள். பிறகு நம்முடைய விருந்தினர் குறிப்பிட்டது போல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்கிற தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி என்கிற ஒரு நிதியை அமைக்கப்பட்டு அதில் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் என்கிற தொழில் நிறுவனங்களுக்கு ஏறக்குறைய 10 கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. அவர் சொன்னார், அதில் பரிசு பெற்ற மாணவர்கள் RM என்று குறிப்பிட்டார். RM என்றால் ரக்ஷா மந்திரி, நம்முடைய பாதுகாப்பு அமைச்சரை ஹிந்தியில் ரக்ஷா மந்திரி என்று சொல்வார்கள். ஆக பாதுகாப்பு அமைச்சரின் கையால் பரிசு பெற்ற கோயம்புத்தூரை சார்ந்த பல இளைஞர்களை அவர் சந்தித்ததாகவும் குறிப்பிட்டார். சரி, இன்னொன்னு, டிஆர்டிஓ நிறுவனத்துல பதவி வேலை வாய்ப்பு கிடைத்தார், விஞ்ஞானியாகவோ தொழில்நுட்ப பணியாளராகவோ அட்மின் தொடர்பான பணி கிடைத்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன? அவர்களுக்கு மேபி குவார்டர்ஸா இருக்கலாம், இல்ல மெடிக்கலா இருக்கலாம். இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறீர்களா? Actually, scientists also get a new type of variable increment, professional update. Other one, as salary perk is better than many other establishment elsewhere department. Other one, second one, mostly quarters are anyway assured. Most of them will get good quarters in cities. Monad medical facility, they got all type of access to medical facilities, that is also available. Schooling, they got their own school, DRDO school, Kendra Vidyalaya. Their children can get their better schooling at affordable cost. Nowadays, education, private institutions, they charge heavily, but you got a good quality KVS, and plus of course DRDO schools are there. There also they can get the board, their children can study. And they get all other facilities like leave, travel concession all over India, once, twice in 4 years. Your parents can get medical benefit. They can also avail LTC, provided they are dependent on you. So all this, which is there as self-government rule, if you go through, it's available. In addition to the DRDO, does many such things. Every year that is conference is there. You can conduct workshop. You can attend CEP for any even DRDC can attend anywhere in India. They want to go attend a course, they can go, and they can also raise a project. If you want to do some project, you can rise and go to institution, academic institution, and tie up with them. I myself have done so many such projects when I was scientist. So all this advantage is always there. If you are talent, you can always showcase that.
by properly putting your idea in paper and telling how I will do the project. Then identify the institute with whom you are coordinating, with whom you will develop the product. Then definitely everyone has got any of their idea, they will get a chance to definitely do something on their own. So that freedom is given. A freedom to do a research is available in DRDO. That much, I don't think any other department gives any such chance. That is the thing. Yes. In addition to your own work, see, I was a test range engineer. I have to do my work first. In addition to that, I have to develop a product. Means I have to do it in my own field. Now I have done this artificial intelligence-based decision support system, where it has to be aided. Range safety officer has to be aided for termination of a missile in real time. So that whatever system it is working. Why should I go for that? That somebody can think. But I have to advance my thinking. I should go for first system, a rule-based system, or a demonstration evidence-based system, data fusion system. All this idea is to come in and go to. I went to NAL, I went to ISA Calcutta, I went to Jadavpur University with my team. Of course, it's a good teamwork, which is now running, and you are being happy. Next, you evolved a new system in your own field, virtual range simulation. That is another idea where high-end fidelity simulation models. Now, future is for simulation, AI-based system. Everything will migrate into all this digital world. So testing will be reduced if you have idea of knowledge of system. Then you will do it to simulation model, and you will continuously generate more data, and number of testing will be reduced. So there are everywhere there is a feasibility of doing work. That is why I get motivated by thinking on this line and looking at our great leaders like Kalam, Saraswat, and all. They also drive us. So the driving force also was there. That is one idea. You need to have a driving force. Yes. Very few are self-motivated. This is very rare. We get a chance to work with such a tall people. That's the thing. DRDO நிறுவனம் கொடுக்கிற சலுகைகளை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். குடியிருப்பு வசதி, மருத்துவ வசதி, பிற மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கிற அதே வசதிகளும் இங்கும் உண்டு. பிறகு அதை தவிர கூடுதலாக ஒருவர் அவருடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னீர்கள். நம்முடைய DRDO நிறுவனம் மேல் படிப்புக்காக ME MTech படிப்புகளை கொடுக்கிறார்கள். சில குறிப்பிட்ட IIT, IISc, NIT உள்ளிட்ட கல்லூரிகளில் நம்முடைய விஞ்ஞானிகள் அனுப்பப்படுகிறார்கள் மேற்படிப்புக்காக. PhD படிப்பை படிப்பதற்கு நிறுவனம் உதவி செய்கிறது. பிறகு வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் பல கருத்தரங்குகளில் நம்முடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கு, புத்தகங்களை எழுதுவதற்கு என்று பல வாய்ப்புகள் உண்டு. நான் கூட ஒரு DRDO நிறுவனத்தில் ஒரு ஆரம்ப விஞ்ஞானியாக சேரும்போது பிடெக் படிப்போடு தான் சேர்ந்தேன். என்னுடைய எம்டெக் படிப்பை DRDO நிறுவனம் தான் ஸ்பான்சர் செய்தது. என்னுடைய PhD படிப்பை கூட DRDO நிறுவனம் தான் வழங்கியது. ஆக ஒரு ஆர்வமும் உந்துதலும் இருக்கக்கூடிய எந்த மாணவனோ மாணவியோ இளைஞனோ யுவதியோ DRDO நிறுவனத்தில் இணைந்தால் அவர்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தி பல நிலைகளை, உச்சகட்ட நிலைகளை அடைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் இங்கு இருக்கின்றது என்கிற தகவலை நீங்கள் பதிவு செய்து கொண்டீர்கள். சார், இந்தியா முழுவதுக்கும் DRDO ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கூடங்கள் இருக்கிறது. நம்ம தமிழகத்துல DRDO நிறுவனத்தினுடைய ஆய்வுக்கூடங்கள் என்னென்ன ஆராய்ச்சி பணிகளை தமிழகத்தில் நாம் செய்து வருகிறோம்? ஆக்சுவலி மெயினா இருக்கிறது தமிழ்நாட்டுல சென்னையில் உள்ள CVRD நிறுவனம். அதாவது tank, they design develop tanks. Arjun tank, they are the pioneers. Then they have done for LCA, landing gear system, gearbox for LCA. Like that, they have done many things for army and armored vehicle, combat vehicle. All that they are the expert in that. There is a lab which is existing for more than 50 years, and one of the lab director become our chief, Mr. Natarajan. All of you know. So CVRD is one of the pioneer lab in mechanical engineering. You see, though they have got control system, electronics, all type of is there. They pioneer in the design and development of artillery tanks. That is where their Arjun tank stands out compared to other tanks, and they are going for engine design now. They are going for modern combat, future MBT. Tank, that is modern battle tank. They are going for a new system design and all that. So they have got that design. Second is one more lab is there in Coimbatore. That is the life science lab with Bharatiyar University. They have got tie-up. That is Center for biological research and all. They have got microbiology. They have got so many system there. That is one of the excellent center to do. Also, they got defense industry academic oriented center in
in IIT Chennai ka saath the building is there. There one entire floor is occupied by DRDO. That is another center is there. In addition, DRDO accelerate industry, so many industry growth in Hosur, other places. DRDO is contributing. There is a battery lab in Trichy which is contributing. DRDO has set up like what you see today, Ordnance Factory in Trichy. That is originally set up by DRDO. DMRL has set up that what is called a particular FSAPDS projectile meant for Arjun tank. So they have only set up that is handed over to Ordnance Factory. So there are many such way DRDO contributed for industry in Tamil Nadu. That is. இந்தியா முழுவதும் 50 ஆய்வுக்கூடங்கள் இருந்தாலும் தமிழகத்திலும் டிஆர்டிஓ நிறுவனத்தினுடைய ஆய்வுக்கூடங்கள் ஆய்வு நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று காம்பேட் வெஹிக்கிள் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்கிற போர் வாகன ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சென்னையில் ஆவடியில் இருக்கிற இந்த நிறுவனம் டேங்க் தொடர்பான ஆராய்ச்சி, அதர் வடிவமைப்பு மற்றும் சோதனை உள்ளிட்ட ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய உன்னதமான படைப்பு தான் அர்ஜுன் டேங்க். அது இந்திய அளவிலும் உலக அளவிலும் மிக புகழ்பெற்றது. அந்த நிறுவனத்தின் தலைவராக இருந்த டாக்டர் நடராஜன் அவர்கள் டிஆர்டிஓ நிறுவனத்தின் தலைவராகவே உயர்ந்தார். அது ஒன்று. பிறகு நீங்கள் சொன்னது போல கோயம்புத்தூரில் டிஆர்டிஓ பாரதியார் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், சென்டர் ஃபார் லைஃப் சயின்சஸ் என்கிற உயிரி அறிவியல் துறை சார்ந்த ஒரு மையம் இருக்கிறது. அதில் ஒரு டிஆர்டிஓ விஞ்ஞானி தலைமை பதவியில் இருந்து அந்த ஆய்வு பணிகளை லைஃப் சயின்சஸ் சார்ந்த உயிர் அறிவியல் சார்ந்த ஆய்வு பணிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். பிறகு நீங்கள் சொன்னது போல ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி சென்னை மற்றும் டிஆர்டிஓ இணைந்து உருவாக்கிய ராமானுஜம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கிற டிஆர்டிஓ இண்டஸ்ட்ரி அகாடமியா, ராமானுஜம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் என்று அவர்கள் பல துறைகளில் நேவல் டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட பல துறைகளில் அவர்கள் களமாடி வருகிறார்கள். காம்பேட் வெஹிக்கிள்ஸ், அந்த போர் வாகன துறையாக இருக்கட்டும், போர் கப்பல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், மின்னணு தொலைத்தொடர்பாக இருக்கட்டும், லேசர் தொழில்நுட்பம் என்று பல துறைகளில் அவர்கள் களமாடி வருகிறார்கள். இந்த 3 தொகுதிகளை தாண்டி பல கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரிகளில், பல நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் டிஆர்டிஓ தனது ஆராய்ச்சி நிதியின் மூலமாக பல ஆராய்ச்சி முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. நீங்கள் சொன்னது போலவே டிஃபென்ஸ் காரிடார், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் காரிடார் என்கிற தமிழ்நாடு தொழிலக பாதுகாப்பு தடம் என்கிற அந்த அமைப்பின் கீழாக 5 நகரங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், ஹொசூர் என்ற இந்த 5 நகரங்களில் ஏற்கனவே இருக்கிற தொழிலகங்களில் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு உற்பத்தி நிகழ்வுகள் இருக்கின்றன. புதிய நிறுவனங்கள் இதில் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்படி பல பரந்துபட்ட தளங்களில் தமிழகத்திலும் டிஆர்டிஓ நிறுவனம் களமாடி வருகிறது என்கிற முக்கியமான தகவல்களை, பொதுவெளியில் மிகவும் அறியப்படாத தகவல்களை நீங்கள் பதிவு செய்தீர்கள். நன்றி. நாம் துவக்கத்தில் தெரிவித்தது போல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் டிஆர்டிஓ நிறுவனத்தின் முகமாக மாறியது போல டிஆர்டிஓ பல தொழில்நுட்ப தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. 2 டிஆர்டிஓ தலைவர்கள் மத்திய அரசில் அமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார்கள். பிறகு நிறைய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் பொதுவெளியில் பிரபலமாகி இருக்கிறார்கள். நம்முடைய ஒரு தொழிலதிபர் சொன்னது போல சயின்டிஸ்ட் ஆர் தி நியூ செலிபிரிட்டிஸ் என்று சொன்னார். விஞ்ஞானிகள் ஒரு புதிய செலிபிரிட்டிஸ் என்கிற அந்த சொற்றொடருக்கு ஏற்ப நம்முடைய டிஆர்டிஓ நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்ப ஆளுமைகள் சிலரை பற்றி குறிப்பிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். Yeah, maintenance of the first great man. Then Kalam, everybody knows, he became president. Raja Ramanna is our earlier DG, has written 25. They're all tall figures, of course, there's no doubt. And there are some more few figures. There are personality there. Dr. Pillai, who is the chief architect of BrahMos. Dr. Saraswat, air defense missile system, ballistic air missile. Dr. Sadish Reddy is good in INS navigation system. He is all his navigation system flown in missiles. After that, then Dr. Kamath is one of the leading material scientists. He studied his PhD in US and returned to as a director DMRL. He served for 3-4 years, then moved to DGNS, and then now he is our present chief. Dr. Tersi Thomas, architect of Agni missiles. She has done a lot of mission sequencing programs. She led the program of Agni. Kota Narayana, LCA, he is one of the program director of Tejas aircraft.
So they are all people who are the leaders of DRDO. There are many leaders. Of course, there are as few years put it here. We don't want to continue with, there is a lady figure also we have put. There are so many other lady are also in limelight in DRDO. No doubt about this. Next. So there are a few years put. Kalam anyway stands tall among all. Yes. I want to say Dr. Kalam stands tall among all. DRDO நிறுவனம் பல தொழில்நுட்ப படைப்புகளோடு தொழில்நுட்ப ஆளுமைகளையும் பிரபலங்களையும் உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள், MGK மேனன் அவர்கள் DRDO நிறுவனத்தின் தலைவராக இருந்தால் பின்னாளில் அவர் இந்தியாவினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சராக இருந்தார். பிறகு ராஜாராமன் அவர்கள் DRDO தலைவராக இருந்தவர். பிறகு இந்திய பாதுகாப்பு இணை அமைச்சராகவும் இருந்தார். நீங்கள் பார்த்த பிற ஆளுமைகள் எல்லாரும் பொதுவெளியில் ஊடகங்களில் நீங்கள் நன்கு பார்த்து பரிச்சயப்பட்ட முகங்கள் தான். இப்படிப்பட்ட தொழில்நுட்ப ஆளுமைகளையும் உருவாக்குகிற ஒரு நிறுவனமாகவே DRDO நிறுவனம் இருக்கிறது. DRDO இந்த கடந்த 45 நிமிடங்களாக நீங்கள் DRDO நிறுவனம் பற்றிய பல முக்கிய தகவல்களை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். சுதந்திர இந்தியாவில் மிக காத்திரமான அறிவியல் தொழில்நுட்ப பங்களிப்பை செய்த நிறுவனம் DRDO. DRDO நிறுவனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப படைப்புகளை உற்பத்தி செய்வதன் மூலம் தொழில்துறையிலும் இண்டஸ்ட்ரி செக்டர் தொழில்துறையிலும் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதிலும் உற்பத்தி பெருகியது. வெளிநாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிற நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இந்த ஆராய்ச்சியின் மூலமாக பொறியியல் கல்வி துறையிலும் DRDO ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை அளித்திருக்கிறது. இவைகள் எல்லாம் தாண்டி நம்முடைய முப்படைகளுக்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் நம்முடைய புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது புதிய கருவிகள் தளவாடங்களை கொடுப்பதை தாண்டி பொதுமக்களுக்கு தேவையான பல கருவிகளை தொழில்நுட்பங்களை பல படைப்புகளை வழங்கியிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட 2DG கரோனா எதிர்ப்பு மருந்து முதல் பல தொழில்நுட்பங்களை வழங்கியிருக்கிறது. ஆக நம்முடைய DRDO என்கிற ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிவியல் விரல்கள் போர் முனையிலிருந்து தெருமுனை வரை நீண்டிருக்கின்றன. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல வாய்ப்புகளை மிக எளிமையாக காட்சி படங்களின் மூலமாக நீங்கள் விளக்கினீர்கள். அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன வழிகளில் மாணவ மாணவிகள் அதில் விஞ்ஞானிகளாக தொழில்நுட்ப பணியாளர்களாக சேரலாம் என்பதை சொன்னீர்கள். பிறகு இந்த பணிகளில் எல்லாம் இடஒதுக்கீடு இருக்கிறது என்கிற தகவலையும் நீங்கள் சொன்னீர்கள். முப்படைகள் எல்லாம் சீருடை அணிந்து ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். சில அமைப்புகள், உளவுத்துறை அமைப்பாக இருக்கட்டும், புலனாய்வு அமைப்பாக இருக்கட்டும், அவர்கள் சீருடை அணியாமல் தேச பாதுகாப்புக்கு உத்தரவாதம் செய்கிறார்கள். அதே போல சீருடை அணியாமல் தங்களுடைய அறிவாயுதத்தை தரித்து DRDO நிறுவனமும் அதன் ராணுவ விஞ்ஞானிகளும் தேச பணியாற்றி தேசத்தை காத்தல் செய்கிறார்கள் என்கிற அந்த சிறப்பான செய்தியை பதிவு செய்தமைக்கு உங்களுக்கு நன்றி. புதுதில்லியிலிருந்து செப்டம் நிறுவனத்தின் தற்போதைய தலைவரான நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்வில் பங்கேற்று மிக எளிமையான, சுலபமான, விரிவான, விளக்கமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு வாசகர்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நீங்கள் இப்பொழுது நன்றி தெரிவிக்க உங்களுக்கான சந்தர்ப்பம். நீங்கள் உங்களது நன்றிகளை பதிவு செய்து கொள்ளலாம். மிக நன்றி டாக்டர் திலீப் பாபு. எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்து தமிழ் திசை புரோகிராம் சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இதை சார்ந்த வேரியஸ் அதர் ஏஜென்சிக்கும், DRDO சார்ந்த மை ஃப்ரெண்ட் டாக்டர் திலீப் பாபுக்கும், பல வாசகர்கள் இதை பார்த்து கொண்டவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் என்று வேண்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இப்ப நம்ம பேசின தகவல்களை காணொலி காட்சியாக நாம் ஒரு DRDO நிறுவனத்தை பற்றி ஒரு சிறிய காணொலி காட்சியை பார்த்து அந்த காணொலி காட்சிக்கு பிறகு மாணவ மாணவிகளுடைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லுவோம் சார். ஓகே. The time comes, India will awake to life and freedom. 15th of August 1947. India attained independence from the British Empire and started a new journey with the pledge of building a strong, self-reliant, responsible nation. The newly independent nation's aspiration
to be self-supporting defense entity began with the establishment of the Defense Research and Development Organization DRDO in 1958 with the amalgamation of the then already functioning Technical Development Establishments and Defense Science Organization. The early decade of DRDO ushered the organization into a new era with the development of major systems and subsystems. The 81mm illuminating ammunition, the 105mm fin-stabilized armor-piercing discarding sabot, FSA PDS, mines anti-tank non-detectable, flare tripwire Mark II, power cartridges, additive liner, reusable rocket pod, air-launched missile target were developed and went into production. Prototypes of a number of armored tracked and wheeled vehicles, bridges and field defense equipment underwent users' evaluation. Electronic systems constitute an important part of a modern weapon system. Microwave components, laser range finders for T-55, night vision devices and optical instruments went into bulk production. Technology of Indra Doppler radar, secondary surveillance radar, battlefield surveillance radar and IFF system was transferred to BEL and HAL. DRDO's life science laboratories developed a number of field kits for water testing, desert water desalting and meat testing. Pressure-breathing oxygen masks, dehydrated foods and vegetables were developed and facilities for biomedical research were established. The decade also witnessed development activities in the field of rockets and missiles. The design and development of the dual-thrust solid propellant rocket motor, flow-formed components, FRP radome, CW radio proximity fuse, GW command guidance unit, KU band solid-state impact sources and batteries were taken up. In the field of naval research and development, the focus was on sonar technologies, underwater acoustics, underwater weapons, and oceanographic instruments. A breakthrough in critical materials like aircraft brakes, Arjun components, ceramics, electro-slag casting for armored plates, Jackal steel for combat vehicle armor, Kanchan armor for immunity against various kinds of ammunition, titanium alloy, ultra-high-strength FSAPDS core, solid-state materials, polymer materials, and clothing and general stores was achieved. The 70s and 80s witnessed sanctioning of major projects for the development of the main battle tank, light combat aircraft, and integrated guided missile development program. Today, at 60, a small footprint of 10 establishments has transformed into more than 50 laboratories. The torchbearer of the defense R&D has given to the country one of India's most successful defense research project, the Integrated Guided Missile Development Program. All the missiles, the Prithvi and Agni series, Akash and Nag under the program have been successfully developed. The organization has also developed sophisticated missiles including land, sea and air-launched versions of the supersonic cruise missile BrahMos, exo and endo-atmospheric advanced air defense missile system, quick reaction surface-to-air missile and long-range surface-to-air missile, the beyond visual range air-to-air missile Astra, the subsonic cruise missile Nirbhay, Shaurya and Prahar, light combat aircraft Tejas, main battle tank Arjun, airborne early warning and control system, advanced towed artillery gun system, multi-barrel rocket launch system Pinaka, robots and unmanned vehicles, a number of radars, torpedoes, underwater sensors, electronic systems, engineering systems, specialty and naval materials and life sciences, and chemical, biological, radiological, nuclear systems, 139 products ready for export. 6 centers of excellence, 7 young scientist centers speaks volumes about its achievements and moving ahead with confidence towards a future which her visionary leaders envisioned for a self-reliant, strong India. DRDO, the force behind the Indian forces. Jai Hind. DRDO. Yeah, right. Yeah, very good. Yeah, very good video. Yeah, I know you compiled and put it. So, DRDO நேரத்தை பற்றிய மிக nice. சிறந்த Yeah, thanks. Right. That's true. Yes. Yeah.
Go ahead, sir. அவர் எங்க முருகேஷனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலாமா? அவர் எங்க முருகேஷன்? இப்போது மாணவர்களுடைய கேள்விக்கான பதிலை நாம் சொல்லுவோம். அந்த மிகச்சிறந்த DRDO நிறுவனத்தை பற்றிய மிக விரிவான புரிதலை அந்த காணொளி காட்சி வாசகர்களுக்கு தந்திருக்கும். இப்பொழுது வாசகர்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்கலாம். What will be the other opportunities for chemistry, BSc chemistry students other than septum in DRDO? BSc chemistry students can join a STAB, maybe STAB they are eligible. STAB. Other than septum means they are only graduate. They go for MSc, they can go for scientist B. So after BSc joining, they can join BSc, they join STAB. After 5 years, they can do MSc and join LDEC for a scientist B. There is a provision. They are good. They want to pursue their higher studies. There is opportunity. Then they can become scientist B later years. That's it. Okay. So otherwise, BSc chemistry is eligible for scientist B post. Science STAB. இல்லை என்றால் MSc chemistry படித்தவர்கள் விஞ்ஞானியாக scientist போஸ்டுக்கு they can go for LDEC scientist B. But STAB also they become technical officer very quickly. They become technical officer B, which is equivalent to scientist B within 6 years or so, 5 to 6 years. They become equivalent to scientist B. Yes. And the pay scale wise, and then after 6 years, scientists TOC, TOD. Now again they go into TOE. So there is always a growth in both. It is there is. One should not look only because scientist B requires little more elaborate competition. Is there? There is no doubt. Yeah, what you can always do that. So if you are able to qualify tier 1, tier 2, and stand in the merit, you will become STAB. Last time chemistry we have taken about 10 or 12 people we have taken is. Last, I mean this advertisement we have taken is few 13. I don't exact number. I don't know. There were 13 vacancy in chemistry. I think we have filled those posts. Can you throw some light on talent Any search other question? scheme? Yeah. There is a question on the screen. Can you throw some light on talent search scheme for scientist induction in DRDO? Talent search scheme is as such. It is not that you have to. If you want to become scientist, focus on your subject and go through the gate. If you are electronics, mechanical, and computer, anyway you have to go through gate and score good mark. Then there is a descriptive test in your subject. So that talent search comes from within you. If you are talented, you will go find anywhere you will find. As it is, there are Olympiads, so many things in the school. It is there. We don't have any such. But you can log into DRDO site, and as I told you, that dare to dream, you can compete. Plus, you can always apply for startup. All this program is there. You can go through the DRDO site. So talent is always respected in DRDO. There's no doubt. But then you have to develop that, by going through different program. Talent is very, very global term. So what is that area we look for that you'll have to see after only inducted to scientist B? Because then we will give you training. We will make you to work in particular field. Then we will give you a push to that area, and then you become a leader and all. Those chances are more. Yes. How important is current affairs? Current affairs helps in. See, current affairs is only for general as such scientist B post. Current affairs is no rule because you have to be thorough in your subject. If you are in electronics, you have to be good. Current affairs, of course, it helps you in your job. Current affairs helps you in competitive exam. When you go for a particular, like as I told you, STAB, there is a current affairs, some 10% mark, 15% mark is there. There is general knowledge and first level of screening. But current affairs, as it is for scientist B, only in your own area, electronics, what is happening. Those things you have to look at it so that when you go for interview, that helps. Not that in written exam, that may not be there as it is. Sir, Dr. Danu Jain, IAS still serving in DRDO, bring an IAS officer. How did she enter and serve as assistant director? Dr. Danu Jain, IAS still serve. I am not sure about this particular person. But you see, IAS is a different category of service. That is executive, political executive and HA, they have to serve.
and they are totally administrative service, and of course very sensitive post. Scientists very focused. You are having urge to do something that in your own technical area, the best is scientist field. IAS is totally different. They have got good recognition in the public domain, but they have been controlled by political system, that you know. But you are free bird in DRDO or any scientific world. That's a total different. If you ask me that one scientist will get more enthusiasm to do his work, and he has got freedom to work in his own way, and he can always work as a team. All these things available, and he can become a public figure like Kalam in future if they really do excellent work as a management technocrat. All is there. I don't think there is any comparison between IAS or I don't know about this particular person who is working as director, but definitely one will be enthused to work in DRDO than in IAS. That I can tell you this. Excellent interaction with well formulated question. Thank you, Sundararajan Srinivasan. Thank you. நம்முடைய DRDO நிறுவனத்தின் முன்னாள் மூத்த விஞ்ஞானி NIT திருச்சியினுடைய டாக்டர் சுந்தரராஜன். மகிழ்ச்சி சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக நேரங்கள் கடந்து போனது தெரியாத அளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமாகவும், அதே நேரத்தில் மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ள வேண்டிய பல பயனுள்ள தகவல்களின் தொகுப்பாகவும் இருந்தது. டாக்டர் டெல்லிபாபு சார் அவர்களின் சரளமான இயல்பான கேள்விகளுக்கு நீங்க அதை உள்வாங்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்திய விதமும் ரொம்ப நிகழ்ச்சியாகவும் நிறைவாக இருந்தது. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற Dillibabu has got good knack of asking questions. Yeah, that is it. நிச்சயம் சார், நிச்சயம் சார். அதாவது மாணவர்கள் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் உங்க மத்தியில் அழகான கேள்விகளாக வைத்து அதுக்கான ஒரு அழகான தொகுப்புரையோடு இந்த நிகழ்ச்சியை மிக சிறந்த முறையில் எடுத்த டாக்டர் வி டெல்லிபாபு அவர்களுக்கும், அதே போல சிறப்பான பதில்களா விரிவான தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளின் சாரமாக தனது உரையை வழங்கிய செப்டா தலைவர் ஆர் அப்பாவுராஜ் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஏற்கனவே இந்த பகுதிகளில் கூட நிறைய பேர் தவற விட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று தொடர்ந்து கேட்டுருக்காங்க. நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கான முந்தைய நிகழ்ச்சிகளை விருப்பமுள்ள மாணவர்கள் கல்லூரி பயனடைய 12 நிகழ்ச்சி IB, Indian Central Bureau of Investigation Agency NDA Special Protection Group Special Protection Group மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் எனப்படுகிற வணக்கம். சாரி முருகேசன் சார், ஏதோ சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர முடியல. நாளைக்கு இதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு டாக்டர் வி தில்லிபாபு சாரோட வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரிகேடியர் வி ராஜகோபால் சார் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். நாளைக்கு கண்டிப்பா நீங்க கலந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த கீழே இருக்கிற ஒரு இமெயில் ஐடி அண்ட் அதுல ஒரு வாட்ஸ்அப் இதுல வந்து நீங்க வந்து உங்களோட கேள்விகளை கேளுங்க. அதுக்கான பதில் நாங்க கண்டிப்பா அதுல கொடுப்போம். ஸோ இதுல கலந்து கொண்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.